வருங்கால மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தாங்க பார்க்குறோம். அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய ஒரு 6-7 ஃபார்முலா கிட்ட நம்ம எப்படி வந்தது அப்படின்றத மட்டும் தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரா இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அடுக்குகளை வந்து எப்படியெல்லாம் பெருக்கலாம், எப்படியெல்லாம் வகுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது a பவர் m இன்ட்டு a பவர் n அடிமானம் சமமாக இருந்து, அடிமானம் வந்து ஒரே எண்ணாக இருந்து அடுக்குகளை வந்து நம்ம பெருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா a பவர் m ப்ளஸ் n ஓகேங்களா. அடுக்குகளை என்ன பண்ணணும் அப்படின்னா கூட்டணும் ஓகேங்களா. இதே இது a பவர் m பை a பவர் n இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது அடிமானம் சமமாக இருக்கு, சேமாக இருக்கணும் ஓகேங்களா. அடிமானம் சேமாக இருக்கணும். அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா a பவர் m மைனஸ் n அப்படின்னு சொல்லி நம்ம வகுக்கலாம் ஓகேங்களா. இதுதான் அடுக்குகளை எப்படி இது பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து ரொம்ப பேசிக் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபார்முலா பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா. இது எப்படி வந்தது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும். a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இது எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a ப்ளஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. மேலே எதுவுமே இல்லை அப்படின்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். கீழே வந்து அடிமானம் சேமாக இருக்குது, நடுவில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா இன்ட்டு குறி இருக்குது, பெருக்கல் குறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா. அதை தான் நம்ம பிரித்து பண்ணியிருக்கோம், a ப்ளஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b அப்படின்னு சொல்லி இருக்கோம். இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா ஏவை வச்சு இதையும் ஏவை வச்சு பியையும் பெருக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இதை வச்சு இது ரெண்டையும் பெருக்கணும் ஓகேங்களா. அப்போ a இன்ட்டு a ஸ்கொயர், அடுத்து a இன்ட்டு b ப்ளஸ் ab, அடுத்து பியை வச்சு ரெண்டையும் பெருக்கணும், b இன்ட்டு a ba அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஏபின்னு எழுதிக்கலாம். அடுத்து b இன்ட்டு b என்னது b ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு ab ப்ளஸ் இன்னொரு ab என்ன வரும் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். அப்போ a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இதே போல் தான் a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலாவும் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், a மைனஸ் b இன்ட்டு a மைனஸ் b அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஏயை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா a இன்ட்டு a என்ன வரும் a ஸ்கொயர், அடுத்து a இன்ட்டு மைனஸ் b அப்போ என்ன வரும் மைனஸ் ab ஓகேங்களா. a இன்ட்டு b ab ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓகேங்களா. அடுத்து பியை வச்சு நம்ம மைனஸ் பியை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் b இன்ட்டு a என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ba அப்படின்னு சொல்லி வரும், அதான் மைனஸ் ab அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அடுத்து மைனஸ் b இன்ட்டு மைனஸ் b, அப்போ b இன்ட்டு b b ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அதனால தான் நமக்கு இங்கே b ஸ்கொயர் வருது, மைனஸுக்கும் இங்கே ப்ளஸ் b ஸ்கொயர் தான் வரும். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது, மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே சைனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டிடுவோம் ஓகேங்களா. அப்போ 2ab மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு பொதுவாக மனப்படமாக தெரியும் ஓகேங்களா. எந்த பிரச்சனையும் இருக்காது, இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அடுத்து a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அடுத்து ரெண்டாவது ஒரு ஃபார்முலா, அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். இதை வச்சே மூணாவது ஃபார்முலா ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா கூட்ட போகிறோம். அதாவது a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு என்ன வரும் ஆன்சர், இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்றது வரும் ஓகேங்களா. அது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்தது ஃபஸ்ட்டு a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா நம்ம எழுதிடலாம். a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஓகேங்களா. அடுத்து a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம் ஓகேங்களா. ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை எடுத்து விட்டுலாம் ஓகேங்களா. ஓகேங்களா a மைனஸ் பிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் நமக்கு தெரிஞ்சது ஓகேங்களா. இப்போ இங்கே ஒரு a ஸ்கொயர் இங்கே ஒரு a ஸ்கொயர் ஓகேங்களா. அடுத்து இங்கே ப்ளஸ் 2ab இங்கே மைனஸ் 2ab அப்போ என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும், அதாவது 0 ஆயிரும் ஓகேங்களா. அடுத்து ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்போ என்ன வரும் அப்படின்னா இங்கே ஒரு a ஸ்கொயர் இங்கே ஒரு ஸ்கொயர் அப்போ 2a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆயிரும் 0 ஆயிடுது ஓகேங்களா. அடுத்து இது வந்து 0 ஆகும், கேன்சல் ஆகாது 0 ஆகும், அதனால தான் நாங்கள் அடிச்சு விட்றோம் ஓகேங்களா. அடுத்து இங்கே ஒரு b ஸ்கொயர் இங்கே ஒரு b ஸ்கொயர் அப்போ என்ன ஆகும் ப்ளஸ்
2b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நம்ம இங்கே 2வை காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அப்போ a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து 4வது இதே போல் இது ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன வரும்? a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர். எப்பயும் போல் இதை நம்ம எழுதணும் அப்படின்னா a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலாவை நம்ம விரிச்சு எழுதணும் அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? மைனஸ் இதை ப்ராக்கெட்டில் நம்ம அடிக்கலாம். a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிறது a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா. இப்போ இந்த மைனஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ளே பெருக்கி விடணும். ஓகேங்களா? மைனஸை உள்ளே பெருக்கி விடணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் எல்லா சைனும் அப்படியே மாறிடும். இந்த மைனஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா சைனும் அப்படியே மாறிடும். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ். அப்போ மைனஸ் a ஸ்கொயர். அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ ப்ளஸ் 2ab. அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். இப்போ மைனஸ் b ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் a ஸ்கொயர், இங்கே மைனஸ் a ஸ்கொயர் 0 ஆயிரும். அப்போ நம்ம இதை அடிச்சு விட்றலாம். அடுத்து இங்கே ப்ளஸ் b ஸ்கொயர், இங்கே மைனஸ் b ஸ்கொயர். அப்போ நம்ம இது ரெண்டையும் அடிச்சு விட்றலாம். அடுத்து இங்கே ப்ளஸ் 2ab, இங்கே ஒரு ப்ளஸ் 2ab. அப்போ என்ன ஆகும்? 2 + 2 4. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 4ab அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 4ab. இதை வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வேளை மறந்து போச்சு அப்படின்னா இதை டெரைவ் பண்ணி பார்க்குறதுக்காக தான். ஆனால் இது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணும். a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா, a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இந்த ரெண்டு ஃபார்முலா இது எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணிடணும். ஒருவேளை ஒரு டவுட் வந்தது அப்படின்னா இதை நம்ம எக்ஸாம் ஹாலில் டெரைவ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு நாலேஜுக்காக தான் இதை தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ இங்கே ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே மைனஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 4ab வரும். இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த ஃபார்முலா பார்க்கலாம். 4 ஃபார்முலா பார்த்தாச்சு. அடுத்த ஃபார்முலா நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா 4th ஒன் a ப்ளஸ் b தி ஹோல் கியூப். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். a ப்ளஸ் b தி ஹோல் கியூப்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் b. எல்லாமே ப்ளஸ் ப்ளஸ்ஸாக வரும். ஈஸியாக நம்ம மெமரி பண்ணிடலாம். பட் ஆனால் இது எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு a ப்ளஸ் b தி ஹோல் கியூப். இதை நம்ம எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அடிமானம் ஒரே மாதிரி இருந்து அடுக்குகள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பெருக்கும்போது பவரில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம கூட்டிடுவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம a ப்ளஸ் b தி ஹோல் கியூப்பை நம்ம எப்படி எழுதிடுறோம்? a ப்ளஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்டு அப்படின்றது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வச்சு இது பெருக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஏவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்று ஒன்றா பெருக்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏவை வச்சு உள்ளே பெருக்கி வரும். a இன்ட்டு a ஸ்கொயர்டு என்ன வரும்? a கியூப் வரும். a பவர் கியூப். அடுத்து a இன்ட்டு 2ab என்ன வரும்? இங்கே ஆல்ரெடி ஒரு a இருக்குது. அப்போ 2a ஸ்கொயர் b வருமா? ப்ளஸ் 2a ஸ்கொயர் b அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து ஏவையும் b ஸ்கொயரையும் பெருக்கும். அப்போ என்ன வரும்? a b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த b-யை வச்சு உள்ள பெருக்க போகிறோம். b இன்ட்டு a ஸ்கொயர் b இன்ட்டு 2ab இன்ட்டு b இன்ட்டு b ஸ்கொயர். இதை பெருக்கணும். அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் a ஸ்கொயர் b ப்ளஸ் a ஸ்கொயர் b இன்ட்டு a ஸ்கொயர் என்ன வரும்? a ஸ்கொயர் b. அடுத்து b இன்ட்டு 2ab. அப்போ என்ன வரும்? ப்ளஸ் 2ab ஸ்கொயர். ஆல்ரெடி இங்கே ஒரு b இருக்குது, இங்கே ஒரு b இருக்குது. ஓகேங்களா? அப்போ 2ab ஸ்கொயர். அடுத்து b இன்ட்டு b ஸ்கொயர் ப்ளஸ் b கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இங்கே a கியூப் ப்ளஸ் ஓகேங்களா ப்ளஸ் 2a ஸ்கொயர் b இங்கே ஒரு a ஸ்கொயர் b. அப்போ என்ன வரும்? 3a ஸ்கொயர் b ஓகேங்களா? அடுத்து இங்கே ஒரு
ஏபி ஸ்கொயர், இங்கே 2ab ஸ்கொயர், அப்போ என்ன ஆகும் 3ab ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும், ப்ளஸ் 3ab ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரிமைனிங் b கியூப் இருக்குது. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இது எப்படி வேணாலும் இந்த ஆர்டரை வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா a கியூப் ப்ளஸ் b கியூப்பை முன்னாடி கொண்டு வந்துடுறேன், ப்ளஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர்டு. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலாவே அப்படியே பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆனால் மெமரி பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 3 மட்டும் காமனாக எழுதிடுறோம். 3ab காமனாக எடுப்போம். ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab காமனாக எடுக்கலாம். ஏன்னா இங்கேயும் 3 இருக்குது, a இருக்குது, b இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, a இருக்குது, b இருக்குது. ஓகேங்களா, அப்போ இங்கே 3ab காமனாக எடுத்தோம் அப்படின்னா இங்கே 3ab காமனாக எடுத்துகிறோம். அப்போ இங்கே a ஸ்கொயர்டு இருக்குது, அப்போ ரிமைனிங் ஒரு a அங்கே இருக்கும், அப்போ a ப்ளஸ் இங்கே b ஸ்கொயர்டு இருக்குது, 3ab காமனாக எடுத்தோம்னா b ஸ்கொயர்டு இருக்குது, அப்போ bயில் ஒன்று இருக்கும்ல, அப்போ a ப்ளஸ் b. அப்போ a ப்ளஸ் b தி ஹோல் கியூபுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் b அப்படிங்கிறது இதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா a மைனஸ் b தி ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா பார்க்கணும். ஆறாவது ஃபார்முலா a மைனஸ் b தி ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா. a மைனஸ் b தி ஹோல் கியூப் நம்ம எப்படி எழுதலாம், எப்பயும் போல a மைனஸ் b இன்ட்டு a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி தெரியும், அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஏவை வச்சு நம்ம a மைனஸ் b இதில் பெருக்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏவை வச்சு உள்ளே பெருக்கணும் அப்படின்னா a இன்ட்டு a ஸ்கொயர், அடுத்து a இன்ட்டு மைனஸ் ab, a இன்ட்டு ப்ளஸ் b ஸ்கொயர். நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா a இன்ட்டு a ஸ்கொயர் என்ன வரும், a கியூப் வரும். அடுத்து a இன்ட்டு மைனஸ் 2ab என்ன வரும், மைனஸ் இங்கே ஆல்ரெடி ஒரு a இருக்குது, அப்போ மைனஸ் 2a ஸ்கொயர் b கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து a இன்ட்டு b ஸ்கொயர் ப்ளஸ் தான் இருக்குது சிம்பிள் a b ஸ்கொயர். இந்த ப்ளஸ் மைனஸை மட்டும் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக இதில் வந்து நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, a b ஸ்கொயர். அடுத்து b-யை வச்சு மைனஸ் b-யை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் b. ஓகேங்களா, அடுத்து மைனஸ் b இன்ட்டு மைனஸ் 2ab, இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், அப்போ ப்ளஸ் 2ab ஸ்கொயர். அடுத்து இந்த மைனஸ் b இன்ட்டு ப்ளஸ் b ஸ்கொயர் என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் b கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a கியூப். ஓகேங்களா, a கியூப் மைனஸ் 2a ஸ்கொயர் b மைனஸ் a ஸ்கொயர் b என்ன கிடைக்கும், நமக்கு மைனஸ் ஒரே சிம்பிள் இருந்துச்சுன்னா நம்ம கூட்டிட்டோம். ஓகேங்களா, அப்போ மைனஸ் இங்கே ஒரு 2 இங்கே இருக்கு, இங்கே முன்னாடி ஒன்று இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்று இருக்குன்னு இருக்கும், அப்போ 3a ஸ்கொயர் b. அடுத்து ப்ளஸ் ab ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஸ்கொயர், அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ப்ளஸ் 3ab ஸ்கொயர் கிடைக்கும். ரிமைனிங் மைனஸ் b கியூப் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஆர்டர் நம்ம எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். எழுதணும் அப்படின்னா a கியூப் இந்த மைனஸ் b கியூப் நான் முன்னாடி கொண்டு வந்துடுறேன், மைனஸ் b கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர். ஓகேங்களா, இதை இப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த 3ab-யை நம்ம காமன் வழியில் எடுக்கலாம். a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a. இங்கே மைனஸ் 3ab-யை காமன் வழியில் எடுத்துருக்கோம், அதனால இங்கே ப்ளஸ் a கிடைக்குது, ப்ளஸ் a கிடைக்குது. இங்கே a ஸ்கொயர் இருக்குது, ரிமைனிங் ஒரு a மட்டும் இருக்கும். ஓகேங்களா, அப்போ a. அடுத்து இதில் மைனஸ் 3ab-யை வெளியே எடுத்ததுனால இங்கே இதிலேருந்து ப்ளஸ்லேருந்து ஒரு மைனஸ் நம்ம வெளியில் எடுத்துகிறோம். அப்போ இங்கே என்ன ஆகும், ப்ளஸ் என்ன ஆயிரும் அப்படின்னா மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா, அடுத்து இங்கே 3ab எடுத்துகிறோம், அப்போ இங்கே b ஸ்கொயர் இருக்குது, அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ரிமைனிங் b இருக்கும். ஓகேங்களா, அப்போ a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. அப்போ a மைனஸ் b தி ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப் மைனஸ் 3ab இன்ட்டு a மைனஸ் b. அப்படியே நீங்கள் a ப்ளஸ் b தி ஹோல் கியூபுக்கான ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இதில் மைனஸில் இருந்ததுனால இது ஃபுல்லாமே மைனஸாக வருதா, இதில் ப்ளஸில் இருந்ததுனால இது ஃபுல்லாமே ப்ளஸ்ஸாக வரும். ஆனால் அந்த ஆர்டர் மட்டும் அப்படியே வரும், a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் b அப்படிங்கிறது தான் a ப்ளஸ் b தி ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா. இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம எப்பயுமே ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணணும். ஒரு வேளை டவுட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம டெரைவ் பண்ணி அந்த பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக தான் இது. பட் ஃபார்முலாவை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தாங்க ஆகணும். ஓகேங்களா, அடுத்து ஆறு ஃபார்முலா பார்த்தாச்சு. அடுத்து ஏழாவது ஃபார்முலா. ஏழாவது என்னது, a கியூப் ப்ளஸ் b கியூப் இதுக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஃபார்முலாவில் இருந்தே கொண்டு வந்துடலாம். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, a ப்ளஸ் b தி ஹோல் கியூபுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம், a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் b அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா, இதில் இருந்தே நம்ம அந்த ஃபார்முலா கொண்டு வந்துடலாம். a கியூப்
ப்ளஸ் பி கியூப் இருக்குங்களா. இதில் இதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தி ஹோல் கியூப் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆயிரும் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஓகேங்களா. இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஏ ப்ளஸ் பியை நம்ம வெளியில் எடுத்துருவோங்க. ஏ ப்ளஸ் பியை நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பியை நம்ம வெளியில் எடுத்துகிறோம். வெளியில் எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைனிங் ஒரு பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஏ ப்ளஸ் பியை நம்ம வெளியில் எடுத்துகிறோம். கியூப்லேருந்து ஒன்றை மட்டும் எடுத்துகிறோம். அப்போ இங்கே என்ன ஆகும் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் நம்மகிட்ட இருக்கும். ஓகேங்களா. அடுத்து ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும் மைனஸ் 3ab இருக்குங்க. மைனஸ் 3ab இங்கே இருக்கும். ஓகே. அடுத்து இஸ் ஈக்குவல் டு எப்பயும் போல் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலாவை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஓகேங்களா ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த மைனஸ் 3ab அப்படியே போட்டுக்க வேண்டியது. ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப். ஓகேங்களா. இப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஓகேங்களா. அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்குது. இங்கே 2ab மைனஸ் 3ab. அப்போ என்ன வரும் 2abலேருந்து அதாவது 3abலேருந்து 2ab போச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் 1ab கிடைக்குமா. அப்போ மைனஸ் ab ரிமைனிங் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்படியே ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா ஏ மைனஸ் பியா. அப்போ இங்கே அப்படியே ஏ இது வந்து அப்படியே இனிஷியல் இந்த சிம்பிள் மட்டும் வரும் ஏ மைனஸ் பி. இங்கே மைனஸ் வந்ததுனால இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு மாறும். ஓகேங்களா. அவ்வளோதான். ஏ மைனஸ் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கான ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஏ கியூப் ப்ளஸ் மைனஸ் பி கியூப்க்கான ஃபார்முலாவை நீங்கள் டெரைவ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கான ஃபார்முலாவை நம்ம எப்படி டெரைவ் பண்ணமோ ஏ ப்ளஸ் பி தி ஹோல் கியூப்லேருந்து அதே போல் இதுக்கான ஃபார்முலாவை நீங்கள் டெரைவ் பண்ணி பாருங்கள். இதுலேருந்து ஏ மைனஸ் பி தி ஹோல் கியூப்லேருந்து டெரைவ் பண்ணி பாருங்கள்.